இந்தியாவோட காட் ஆஃப் கிரிக்கெட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். சச்சின் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்கு கிரிக்கெட்டில் இந்திய ரசிகர்கள் மனதில் இந்திய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் உலக கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லார் மனதிலையும் குடிகொண்டிருப்பவர் யாரு பார்த்தீங்கன்னா சச்சின் தான். அவருடைய ஆரம்பமான போட்டியில் ஒரு டெஸ்ட் போட்டியில், அதுவும் பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு போட்டியில் அவர் சாவோட விளிம்பு நிலைக்கே சென்று மறுபடியும் திரும்பி வந்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதோட சம்பவம் பற்றி தான் நம்ம இந்த காணொலி பார்க்க போகிறோம். பலதேசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 1989 கராச்சியில் மிகவும் ஒரு பனி நிலவிய ஒரு காலம் சொல்லலாம். அதாவது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாத இடைவெளியில் நடந்த ஒரு போட்டின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த போட்டியில் 4 டெஸ்ட் போட்டி மற்றும் 4 ஒரு நாள் தொடர், மொத்தம் ஒரு நீண்ட கால தொடர்னே சொல்லலாம். அந்த இடத்துல பாகிஸ்தானில் இந்த போட்டி நடக்குது. 2 அணிகளுமே தெரியும். அதாவது பரம வைரிகள் தான் சொல்லுவோம். அந்த அளவுக்கு பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவோட போட்டிகள் மிக மிக பரபரப்பான ஒரு சூடு பிடித்த காலமாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த போட்டியில் தான் மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 நபர்கள் அறிமுகமாகறாங்க. பாகிஸ்தான் தரப்புல இருந்து யாருன்னா ஷாகித் சயீத் மற்றும் கீர்த்திமிகு வக்கார் யூனிஸ் அவர்களும், இந்திய தரப்புல இருந்து களம் கண்ட 2 புதுமுகங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சலீல் அகோலா வேகப்பந்து வீச்சாளராக இருந்து பிற்காலத்தில் திரைப்பட நடிகராக மாறி போனவர் தான் சலீல் அகோலா. மற்றொரு புதுமுகத்தின் பெயர் தான் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர். முதல் டெஸ்ட் முதல் பகுதியில் 24 பந்துகளில் 2 பவுண்டரிகளுடன் எடுத்த 15 ரன்களில் வக்கார் பந்தில் போல்டாகி பெவிலியன் திரும்பினார் சச்சின். அடுத்த 2வது இன்னிங்ஸில் மஞ்சுரேக்கரும் சிந்துவும் பெரும் நேரங்களை களத்தில் ஆக்கமிட்டு எடுத்துக்கொள்ள மேட்ச் டிராவாகி சச்சினுக்கு பேட் செய்யறதுக்கான வாய்ப்பே கிடைக்காம போகுது. அந்த பக்கம் பாகிஸ்தானுக்காக வக்கார் 4 விக்கெட்டுகள் வீழ்த்தி இருந்தாலும் 2வது டெஸ்ட் மேட்ச் ஸ்பின்னுக்கு கொஞ்சம் நல்ல ஒத்துழைக்கும் என்கிறதால வக்கார் யூனிஸுக்கு அந்த டெஸ்ட்டில் ஓய்வு கொடுத்துட்டாரு. இதனால அடுத்த 2 டெஸ்ட்டுகள் நடைபெற்ற ஆடுகளங்கள் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமாக இருந்ததால வக்கார் யூனிஸுக்கு ஓய்வு கொடுத்ததாலையும், புதுசாக யாருக்குன்னா அப்துல் காதிர் மற்றும் அக்ரம் ராசா என்கிற 2 ஸ்பின்னர்களோட சலீம் மாலிக் என்ற பகுதி நேர பந்து வீச்சாளர்களுடன் களமிறங்கினார் இம்ரான் கான் அவர்கள். 2வது டெஸ்ட் முதல் இன்னிங்ஸில் சச்சின் தனது முதல் அரை சதத்தை எடுத்து 51 ரன்களுக்கு அவுட் ஆகிறாரு. 3வது டெஸ்ட்டில் சச்சின் 41 ரன்களை மட்டுமே எடுத்து வெளியேற அந்த 2 டெஸ்ட்களும் 2 அணிகளும் விட்டு கொடுக்காமல் ஆட பெரியதொரு குறிப்பிடத்தக்க சம்பவங்கள் இன்றி டிராவிலே முடிஞ்சு போனது. அதாவது ஃபர்ஸ்ட் போட்டியும் டிரா, 2வது போட்டியும் டிராவில் முடிஞ்சது, 3வது போட்டியும் டிராவில் முடிஞ்சது. அப்போதைய பாகிஸ்தான் அணியை இந்திய அணியோடு ஒப்பிடும்போது மிக மிக பலம் வாய்ந்ததாக கணிக்கப்பட்டிருந்தது. தொடருக்கு முந்தைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து பத்திரிகை செய்திகளும் அப்புறம் கேப்டன்களோட பேட்டியும் போது பாகிஸ்தானே தொடரை வெல்லும் என்று இம்ரான் கான் சொல்லியிருந்தார். இந்தியாவின் புதிய கேப்டன் ஸ்ரீகாந்த் அதை மறுத்து இருந்தார். எனவே 3 டெஸ்ட் போட்டியில் டிரா கண்ட நிலையில் இம்ரான் கானுக்கு இது மிகப்பெரிய அளவில் ஒரு கௌரவ பிரச்சனையாகவே இருந்தது. எப்படியாச்சும் இந்த மேட்ச்சில் ஜெயிக்கணும், நாங்கள் டெஸ்ட்டில் நாங்கள் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ரீதியில் முழுக்க பிச்சு வேகப்பந்துக்கு சாதகமாகவே அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுக்கு அடாபடியாக அந்த பிச்சு வேகப்பந்துக்கு மட்டும்தான் செட் ஆகணும் அப்படிங்கிற ரீதியில் இம்ரான் கான் ரெடி பண்ணியிருந்தாரு. சூழ்நிலையில் தான் அந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த 4வது டெஸ்ட் சியால்கோட்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஜெயிச்சே ஆக வேண்டும் என கங்கணம் கட்டாத குறையாக இம்முறை களமிறங்கி இருந்த இம்ரான் கான் வாசிம் அக்ரம் ஜாகிருடன் வக்கார் யூனிஸையும் மறுபடியும் அழைத்து 4 முனை வேகப்பந்து வீச்சாளர்களுடன் அணியை அறிவித்தார். இந்திய தரப்பில் பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லாமல் ஆரம்பத்தில் இருந்த டீமே மறுபடியும் களமிறங்காங்க. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் மஞ்சுரேக்கர் மற்றும் அசர் ஆகியோர் அரை சதங்களும் சச்சினின் 35 ரன்களும் கை கொடுக்க இந்தியா 324 ரன்களை எடுத்திருந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் சீசனில். 2வது பாகிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 250 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 2வது இன்னிங்ஸை ஆடத்தவங்க இந்தியாவிற்கு ஆரம்பமே பலத்த அடியாக இருந்தது. வெறும் 38 ரன்களுக்கெல்லாம் 4 விக்கெட்டில் இருந்து மிகவும் பரிதாபமான நிலை தான் இருந்தது இந்திய அணி. இனி நடந்த சரித்திர பிரசித்தி வாய்ந்த அந்த நிகழ்வை தான் நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா மறுமுனையில் பேட் செய்து கொண்டிருந்தவர் யாரும் பார்த்தீங்கன்னா நவ்ஜோத் சிங் சித்து. வார்த்தையிலே பல்வேறு விஷயங்கள் அந்த சம்பவத்தை பற்றி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதோ சித்து உங்களுடன் பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு ரீதியில் அந்த சித்து சொன்ன அந்த விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். டிசம்பரில் குளிரில் என்னை இப்படி ஒரு காட்டுத்தனமான பவுல்ஸ்களை வீசிக்கொண்டிருக்கும் 4 பவுலர்களிடம் தனியாக தத்தளிக்க விட்டு போய்விட்டார்களே இந்த சீனியர்கள். எனக்கு அப்போது தான் திருமணமாகிய புதிது.
புது மனைவியை வீட்டில் விட்டு கிரிக்கெட் ஆட வந்திருக்கிறேன். இம்ரான் கான் வேறு இந்த செயல்கோட்டில் ஆடுகள பராமரிப்பாளர்களிடம் புற்குலை துளியும் வெட்டக்கூடாது. அதாவது அந்த ஆடுகளுக்கு வந்து பில்லுலாம் இருக்குல்ல, அந்த பில்லு வந்து கொஞ்சம் கூட வெட்டக்கூடாது. புல்லை வெட்டினால் உன் கழுத்தை வெட்டி விடுவேன் அப்படிங்கிற ரீதியெல்லாம் மிரட்டியதாக கூட அப்போதைய செய்திகள் வந்துட்டு இருந்தது. அவருடைய பாஸ்ட் பவுலர்கள் அது மிக சரியாக உபயோகித்து கொண்டு இப்படி பவுன்ஸ்களை போட்டு ஏற்றுகிறார்களே, நான் இந்த களத்தை விட்டு வெளியேறி செல்வானா, திரும்ப என் மனைவியை பார்ப்பேனா என்றெல்லாம் சிந்திக்க தொடங்கியிருந்தேன். 4வது விக்கெட்டாக சாஸ்திரி அவுட் ஆகி சென்றார். எனது நம்பிக்கை சுத்தமாக இழந்து விட்டிருந்தேன். இப்போது சச்சின் 5வது விக்கெட்டாக உள்ளே வந்து கொண்டிருக்கிறார். நல்ல வழியாக கடவுள் என்னை காப்பாற்ற பலியாடாக இந்த சிறுவனை அனுப்பியதாக எண்ணி சந்தோஷப்பட்டு கொண்டேன். இந்த குள்ள சிறுவன் மட்டும் சீக்கிரம் அவுட் ஆகி சென்று விட்டான் எனில் அடுத்ததாக டெய்ல் என்ற பாகிஸ்தான் பவுலர்கள் சடுதியில் கவனித்து அனுப்பிவிடுவார்கள். ரன்னர் முனையிலே தாக்குப்பிடித்து என்னுடைய பெயரை கெடாது காப்பாற்றிக் கொண்டு விடலாம் என்று எனது மனதுக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. சச்சின் எதிர்கொண்ட முதல் பந்து அந்த எண்ணத்தை வந்து வலுப்படுத்துமாறு இருந்தது. கணிக்கவே முடியாத வேகத்தில் கடந்த இன்னிங்ஸில் என்னை அவுட் ஆக்கிய ஒரு இன்ஸ்விங்கரை போன்றே இருந்தது. அதில் தப்பி பிழைத்த சச்சினுக்கு வக்கார் போட்டு ஆட அடுத்த பந்து வாழ்நாள் முழுமைக்கும் என்னால் மறக்க முடியாத ஒரு வழியை வந்து தந்ததாக அமைந்து போனது. அது ஆஃப் சைடில் வீசப்பட்ட மின்னலை போன்ற ஒரு ஷார்ட் பவுன்சர். சச்சின் அதை ஹிக் செய்ய முயல அவரது பேட்டில் பட்ட பந்து இன்சைட் எட்ஜ் ஆகி அப்படியே உள்ளிறங்கி அவரது மூக்கை பதம் பார்த்தது. அந்த அடி ரன்னர் முனையில் இருந்த எனக்கு வலித்தது என்பதுதான் உண்மை. நான் அருகே ஓடி சென்று பார்ப்பதற்குள் சரிந்த தக்காளி மூட்டையாக நிலைகுழுந்து கீழே விழுந்து கிடந்தான் அந்த 16 வயது பாலகன். மூக்கு கிட்டத்தட்ட இடம் மாறி போய் அவனது ஜெர்சி எங்கும் ரத்தம். ஒரு கணம் செய்வதறியாது திகைத்த நான் ஸ்ட்ரெச்சர் டாக்டர் என்று கத்த துவங்கினேன். டாக்டர் அலிராணி அன்றைய எங்களின் ஒரே பிசியோதெரப்பி. ஒரே பழங்கால வைத்திய முறையான சாரிடான் மாத்திரையுடன் ஐஸ் பேக்குடன் பெருத்த உடம்பை தாங்கிக் கொண்டு ஓடி வந்தார். இவர் தரும் சாரிடானை விழுங்கி ஐஸ் பேக்கை வைத்து அழுவதை தாங்குவதற்கு அந்த சிறுவன் இந்த வழியே தாங்கிக் கொண்டு விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அலி தனது வழக்கமான முயற்சிகள் செய்து கொண்டிருக்க சச்சின் பேச்சு மூச்சே இல்லாமல் இருந்தான். அலி பொறுத்து பார்த்துவிட்டு சரி உடனே உள்ளத்துக்கு விண்டு போயிடலாம், சீரியஸ் ஆகிட போகுது என்ன என்னிடம் சொல்லிய தருவாயில் தான் பிரசித்தி பெற்ற அந்த கீச்சு குரல் மென்மையாக ஒலித்தது. அதாவது சச்சின் வந்து மெல்லிய குரல்ல வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு. 2 வார்த்தைகள் தான். மெயின் கெலோஹா, நான் ஆடுகிறேன். எனக்கும் அலிக்கும் பிரமிப்பில் பேச்சு எழவில்லை. என்னுள் அதில் ஓடிக்கொண்டிருந்த சுயநல சிந்தனைகள் எண்ணி வெட்கி போனேன் ஒரு கணம். சின்னஞ்சிறு சிறுவன் தன்னுடைய அணிக்காக இப்படி கந்தலாகி கிடைக்கும் நிலையிலும் முன்னிற்க முயல்கிறான். நான் களத்தில் நின்று கொண்டு மனைவி பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தேனே என என்னை நானே உசுப்படுத்திக் கொண்டேன். என்னுடைய காதுகளை நம்ப முடியாது. சச்சினை மறுபடியும் பார்க்க அதே வார்த்தைகளை மீண்டும் சொல்லிவாரி எழுந்தின்றார் அவர். பிரமிப்பு விலகாமலேயே நான் ரன்னர் முனைக்கு செல்ல அடுத்த பந்தை வக்கார் யாக்கராக தான் வீசுவார் என நான் கணித்திருந்தேன். பயமூர்த்தி உடனே விக்கெட் பறிக்க வேகப்பந்து வீச்சாளர்கள் செய்யும் வழக்கமான தந்திரம் அணுகுமுறை தான் அது. ஆச்சரியம் என்னவெனில் நான் கணித்தது போலவே சிறுவன் சச்சினும் அடிபட்டிருந்த அந்த நிலையிலும் சரியாக கணித்து கிரீஸை விட்டு ஒரு அடி உள்ளே நகர்ந்து நின்று கொண்டு பந்து எதிர்கொண்டார். நாங்கள் எதிர்பார்த்த அதே இன்ஸ்விங் யாக்கரே 150 கிலோமீட்டர் வேகத்தில் வக்கார் வீச அதை 180 கிலோமீட்டர் வேகத்தில் நேராக ஸ்ட்ரைட் டிரைவ் செய்து திருப்பி அனுப்பி வைத்தார் சச்சின். அவரது மட்டையில் பட்டு சீறி திரும்பி வந்த அதே வேகத்திலேயே என்னை தற்காத்து கொள்ள தாவி குதிக்க வேண்டியிருந்தது. அடித்த அடியில் நேராக பவுண்டரி போர்டில் மீது மோதிய சத்தம் சச்சின் மூக்கில் ஏற்பட்ட அதே வழியை விட இம்முறை வக்காருக்கு உன்னத்திருக்கும் என்று நம்பினேன். வக்கார் சச்சினுக்கு மிக அருகே சென்று அவரை குறுகுறுன மிருட்டுதவில் பார்க்க சச்சின் நேரடியாக அவரது கண்களை எதிர்கொண்டார். மராத்தியார், அதாவது மராத்தி மொழியில வந்து சச்சின் ஒரு வார்த்தை சொல்றாரு. பட்டர் தூஜா ஐசா அலி சலி அப்படி என தன் அதே மெலிதான குரலில் உருமினார். வக்கார் வேறு எதையும் பேசாது பவுலிங் முனைக்கு திரும்பி விட்டார். அன்றைய தினம் நம்புங்கள், சச்சின் எடுத்தது 57 ரன்கள். அவர் தந்த உத்வேகத்தில் நான் எடுத்தது 97 ரன்கள். பாகிஸ்தானின் 4 மணி வேகத்தாளர்களை ஊதி தள்ளி நாங்கள் 4ஆம் டெஸ்டையும் டிரா செய்தோம். அன்று நான் விளையாடுகிறேன் என்று தைரியமாக சச்சின் சொல்லிய வார்த்தைகள் அவரை அடுத்த 28 ஆண்டுகள் தொடர்ந்து இந்தியாவிற்காக ஆட வைத்திருந்தது. சச்சின் வக்காரிடம் பேசிய அந்த மராத்திய வார்த்தைகள் மிக நீண்ட காலம் கழித்து என்னுடைய மராத்திய நண்பர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்ட அர்த்தம் இதுதான். போடா வெண்ணெய். ஆரம்ப காலத்தில் தன்னோட முதல் தொடரில் 4வது டெஸ்ட் மேட்ச்ல வந்து கிட்டத்தட்ட பார்த்தா மரணத்தை விளிம்பிற்கே சென்று வந்துள்ளார் தான் நம்ம சொல்லணும். அது மாதிரி வந்து மிகப்பெரிய அளவில் அன்றைய உத்வேகம் தான் இந்தியாவுக்காக ஆட வேண்டும் என்கிற அந்த ஒரு தியாக அர்ப்பணிப்பு தான் இன்று மாஸ்டர் பிளாஸ்டாக கிரிக்கெட் ஆஃப் காட் அப்படிங்கிற சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவில் இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் உலக ரசிகர்கள் மனதில் சச்சின் அவர்கள் கொடிகொண்டு அது மட்டும் இல்லாமல் இமயம் போல உயர்ந்து நிற்கிறார் தான் நம்ம சொல்லணும். வாழ்த்துக்கள் சச்சின் அவர்களே.